கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் மன அழுத்தமானது அதிகரித்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். சந்திரன் பலம் குறையும் போதோ அல்லது 4ஆம் வீடு அசுப கத்தரி யோகத்தில் சிக்குகின்ற போதோ மேற்கூறிய பல காரணங்களால் உங்களுடைய இல்லத்தில் ஒரு கடுமையான மன அழுத்தங்கள் நிறைந்த ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகியிருக்கும். அதிலும் குடும்பத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொண்டு எந்த விதமான செயலையும் நம்முடைய குழந்தைகளை பற்றிய எண்ணங்களையும் ஏன் வேலை விஷயத்தில் கூட உங்களால் சரியான ஒரு கவனத்தையும் செலுத்த முடியாத ஒரு சூழல் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளாமல் மௌன யுத்தம் நடத்தக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எப்போது பார்த்தாலும் சண்டையிட்டுக் கொள்ளலாம். யாரிடம் வேண்டுமானாலும், அதிலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில எப்போது வேண்டுமானாலும் வாக்குவாதங்களாகவோ அல்லது கை கலப்பாகவோ தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் உருவாகி கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் இருந்தாலும் சண்டை சச்சரவுகளை விரும்பாத ஒரு நபராகவே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்களை வைத்தும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வைத்தும் சண்டை போட்டால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்கிற ஒரு மனநிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த எதிர்மறையான சூழல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு தூக்கமின்மை பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். வீட்டின் மன அழுத்தத்தை குறைக்க தினமும் மாலையில் வீட்டில் தீபத்தை ஏற்றி ஆன்மீக பாடல்களை நீங்கள் ஒலிக்க செய்வதும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் இல்லத்தில் ஒரு அமைதியை நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். இதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை செய்து பாருங்கள். வாரத்துல ஒரு முறையாவது செய்து பாருங்க. நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது ஏற்படவோ ஆரம்பிக்கும். தொடர்ச்சியான பொறுப்புகள், நிதி சுமைகள், உறவு பிரச்சனைகள் அல்லது எதிர்கால அம்சங்கள் காரணமான குடும்பத்தில் மன அழுத்தங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொண்டுமே தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க எல்லாத்தையுமே மனதில் வைத்து சிந்திப்பதால் இந்த அழுத்தங்கள் மற்றவங்களை விட அதிகமாக உணரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரியவோ ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய நம்பிக்கையில ஒரு குறைவானது நிச்சயமாக உருவாகி இருக்கும். சில சம்பவங்கள் காரணமாக குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்ப முடியாத ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கலாம். சொல்லப்பட்ட விஷயங்கள் மாறுபட்ட விதத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததாலேயே சந்தேகங்கள் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் சொல்லியபடி நடக்காத சில விஷயங்கள் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருக்கும். இது வெளிப்படையாக சண்டையாக இல்லாவிட்டாலும் உறவுகளில் ஒரு தூரத்தை உருவாக்கி கொண்டும் அதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஜாதகத்தில் குரு மற்றும் புதனின் சுபத்துவ பலன்கள் குறையும் போது குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் நம்பாத ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகியிருக்கலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க அதை சந்தேகப்படுவார்கள். நீங்கள் சொல்வது என்னமோ மற்றவங்களின் நன்மைகளுக்காகத்தான் இருக்கும். இருந்தாலும் இவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாக இருப்பது பிடிக்காமல் தான் இதை கூறுகிறானோ என்றெல்லாம் உங்கள் மீது தவறான ஒரு எண்ணத்தையும் தவறான ஒரு பிம்பத்தையும் வைக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதே போல மற்றவங்களின் வார்த்தைகளில் உங்களுக்கு நம்பிக்கை என்பது இல்லாமலே போயிருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களை நம்புவீங்க. இருந்தாலும் சிலர் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலும் சிலர் எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை என்பது இல்லாமல் போன ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். பரஸ்பர நம்பிக்கை இல்லாத குடும்பம் அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போன்றது என்பதையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள உணர்ந்து கொள்வீங்க. கன்னி ராசியினரின் துப்பறியும் குணம் இந்த நம்பிக்கையின்மை பலம் பன்மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர்த்து கொடுத்திருக்கும். இந்த தற்காலிக கிரகதோஷத்தை முறியடிக்க நீங்களே முதலில் மற்றவர்களின் மீது முழு நம்பிக்கையை வைத்து வெளிப்படையான அன்பான அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதில் நீங்கள் முதலில் கவனமாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அதில் ஒரு தீர்வை நீங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். அதுவாகவே எந்த விதமான தீர்வுக்கும் வராது. முடிந்த அளவுக்கு எப்படியாவது வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் பல விஷயங்களுக்கு நீங்கள் தீர்வை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டுமே நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
செல்வ சேர்க்கையில் எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைத்ததை விடவே அதிகமான அளவுக்கு நிச்சயமாக நிறைவேற ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் கவனங்கள் வேண்டும். உத்தியோக பணிகள்ல கவனங்கள் இருந்தால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. யூக வணிகத்தில் விவேகத்துடன் நீங்கள் செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள், யாரிடம் எப்படி நடந்து கொண்டால் நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இப்போது வளர்ந்து விடுவீங்க. நெருக்கமானவங்களுடைய இடத்தில் விட்டு கொடுத்து செல்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வேலையாட்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவாங்க. புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்களை தெரிந்து வைத்துக் கொள்ளவும் அறிந்து வைத்துக் கொள்ளவும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வீட்டு சூழல் இப்பொழுது மேம்படும். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டின் பலத்தாலும் உங்களுடைய வீட்டை சுற்றிலும் வீட்டுக்குள்ளும் நேர்மறையான அதிர்வுகள் கூடக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு தங்களின் தகுதிக்கும் பட்ஜெட்டிற்கும் ஏற்றவாறு வசதியான மனதிற்கு பிடித்த புதிய வீடு அமையக்கூடிய ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. இருந்தாலும் அது உடனே கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி வரப்போகிறது. நீங்கள் செய்யணும் என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் தள்ளி போகி ஏதேனும் தடைகளையும் முட்டுக்கட்டைகளை போட்ட விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சொந்த வீடு உள்ளவர்கள் வீட்டை ஆடம்பரமாக புதுப்பிப்பது, வாஸ்து குறைபாடுகளை நீக்குவது அல்லது புதிய நவீன வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா உருவெடுப்பீங்க. இதனால் வீட்டில் எப்போதும் ஒரு பண்டிகை கால கொண்டாட்ட சூழலும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் போகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். வீட்டின் உட்புற சூழல், குடும்ப உறவுகள் இரண்டிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். வீடு தொடர்பான வேலைகள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும். சிலருக்கு வீடு புதுப்பித்தல், பொருட்கள் வாங்குதல், வசதிகள் அதிகரித்தல் போன்ற நன்மைகள் கிடைக்கலாம். வீட்டிற்கு நேர்மறையான ஒரு ஆற்றல் இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது. அதனையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா புதிய திட்டங்கள் எல்லாம் வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக யோசித்து வந்த ஒரு திட்டத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது தொழில், வியாபாரம், கல்வி அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி தொடர்பானதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். திட்டமிட்டபடி செயல்பட்டால் நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். புதன் கிரகத்தின் புத்திசாலித்தனமான ஆற்றல் உங்களுடைய முயற்சிகளுக்கு இப்பொழுது வெற்றிகளை மென்மேலும் மாறி வழங்கக்கூடிய ஒரு நேரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்வீங்க. புதன் மற்றும் குருவின் அனுகிரகத்தால் நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் திட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு புதிய தொழில் முயற்சி அல்லது பெரிய முதலீட்டு திட்டம் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிகரமாக தொடங்கி நல்ல ஒரு லாபத்தை தருவதற்கான ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள செல்வ சேர்க்கையில் எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைத்ததை விடவே அதிகமான அளவுக்கு நிச்சயமாக நிறைவேற ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் கவனங்கள் வேண்டும். உத்தியோக பணிகள்ல கவனங்கள் இருந்தால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. யூக வணிகத்தில் விவேகத்துடன் நீங்கள் செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள், யாரிடம் எப்படி நடந்து கொண்டால் நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இப்போது வளர்ந்து விடுவீங்க. நெருக்கமானவங்களுடைய இடத்தில் விட்டு கொடுத்து செல்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வேலையாட்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவாங்க. புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்களை தெரிந்து வைத்துக் கொள்ளவும் அறிந்து வைத்துக் கொள்ளவும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வீட்டு சூழல் இப்பொழுது மேம்படும்.
சுகஸ்தானமான 4ஆம் வீட்டின் பலத்தாலும் உங்களுடைய வீட்டை சுற்றிலும் வீட்டுக்குள்ளும் நேர்மறையான அதிர்வுகள் கூடக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு தங்களின் தகுதிக்கும் பட்ஜெட்டிற்கும் ஏற்றவாறு வசதியான மனதிற்கு பிடித்த புதிய வீடு அமையக்கூடிய ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. இருந்தாலும் அது உடனே கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி வரப்போகிறது. நீங்கள் செய்யணும் செய்யணும் என்று நினைத்துக் கொண்டிருந்த சில விஷயங்கள் தள்ளி போகி ஏதேனும் தடைகளையும் முட்டுக்கட்டைகளை போட்ட விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சொந்த வீடு உள்ளவர்கள் வீட்டை சொந்த வீடு உள்ளவர்கள் வீட்டை ஆடம்பரமாக புதுப்பிப்பது, வாஸ்து குறைபாடுகளை நீக்குவது அல்லது புதிய நவீன வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா உருவெடுப்பீங்க. இதனால் வீட்டில் எப்போதும் ஒரு பண்டிகை கால கொண்டாட்ட சூழலும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் போகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். வீட்டின் உட்புற சூழல், குடும்ப உறவுகள் இரண்டிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். வீடு தொடர்பான வேலைகள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும். சிலருக்கு வீடு புதுப்பித்தல், பொருட்கள் வாங்குதல், வசதிகள் அதிகரித்தல் போன்ற நன்மைகள் கிடைக்கலாம். வீட்டிற்கு நேர்மறையான ஒரு ஆற்றல் இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது. அதனையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா புதிய திட்டங்கள் எல்லாம் வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக யோசித்து வந்த ஒரு திட்டத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது தொழில், வியாபாரம், கல்வி அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி தொடர்பானதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். திட்டமிட்டபடி செயல்பட்டால் நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். புதன் கிரகத்தின் புத்திசாலித்தனமான ஆற்றல் உங்களுடைய முயற்சிகளுக்கு இப்பொழுது வெற்றிகளை மென்மேலும் மாறி வழங்கக்கூடிய ஒரு நேரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்வீங்க. புதன் மற்றும் குருவின் அனுக்கிரகத்தால்